இந்தியாவோட 2026க்கான பட்ஜெட் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பெரிய எக்கானமிஸ்ட் மாதிரி இல்லாம நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பட் ரொம்ப டீடைல்டா போகாம ஓவராலா இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்றேன். பயோஃபார்மா, கிளவுட், டேட்டா அண்ட் மேனுஃபேக்சரிங்ல நிறைய புஷ் பண்ணிருக்காங்க. சோ நிறைய ஃபியூச்சர் ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். பட் இப்போ இருக்கிற மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு பெரிய டாக்ஸ் ரிலீஃப் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. நிறைய ஸ்கில் பேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உருவாகும். டியர் 2 அண்ட் டியர் 3 சிட்டிஸ்க்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்றாங்க. பட் இப்போ இமீடியட்டா எவ்வளவு ஜாப்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்ற கிளியர் நம்பர் சொல்லல. ஜெனரல் செக்டார்ல இம்போர்ட் டியூட்டிஸ் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனால டெக் அண்ட் அப்ளையன்சஸ் மேபி சீப் ஆகலாம். இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கான டெட்லைனை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ல எந்த வித இன்க்ரீஸும் இல்ல. குளோபல் கம்பெனிஸ்க்கு இந்தியால இருந்து ஆபரேட் பண்றதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. பட் ஃபியூவல், ஹவுசிங் அண்ட் டெய்லி எக்ஸ்பென்சஸ்ல எந்த சேஞ்சஸுமே இல்ல. சோ நீங்க இமீடியட்டா லோவர் டாக்ஸ் இல்லனா salary பெனிஃபிட் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பட்ஜெட் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். பட் அப்ஸ்கில் பண்ணி அடாப்ட் ஆகி லாங் டர்ம்க்கு ப்ளே பண்றவங்களுக்கு இந்த பட்ஜெட் கண்டிப்பா பெனிஃபிஷியலா இருக்கும். அண்ட் இந்த பட்ஜெட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.